சமீபத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து அண்ணின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்நியார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இளைய தலைவின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம வரவேற்கிறதுனே தெரில. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கே வந்து அரசியல் பெருசாக புரிதல் இல்லைங்கிறது தான் உண்மை. அவருடைய தொண்டர்களும் அரசியல் படுத்தப்படலைங்கிறது தான் உண்மை. அப்படின்னும் போது த்ரிஷாவோட இன்னைக்கு வந்து விஜய் இணைச்சு பேசுறாங்க. விஜயே வந்து வெளிப்படையா வந்து த்ரிஷாவோட பொது நிகழ்ச்சிகளுக்கு வராரு. அவருடைய மனைவியை வந்து விரைவில் வந்து டைவர்ஸ் பண்றதுக்கான முயற்சியிலையும் அவர் இருக்காரு. அப்படின்னும் போது ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி வந்து இளைய தலைவி அப்படின்லாம் சொல்றது. யார் தலைவிமா, யார் தலைவி? தலைவி தலைவன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமையுடைய ஒரு மனிதனை தான் வந்து தலைவனா சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தின் தலைவன், ஒரு நாட்டின் தலைவன், ஒரு தேசத்தின் தலைவன், அவனதான் தலைவன் சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கிற தலைவன், ஒரு குடும்பத்தில் ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தன் தலைவன். அந்த மாதிரி உள்ளவன தான் தலைவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தலைவின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா விஜய் த்ரிஷா ரெண்டு பேரையும் தொடர்பு படுத்தி பேசுறதுனாலேயே இன்னைக்கு வந்து த்ரிஷா வந்து இளைய தலைவி அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபத்தமான விஷயம்.